Dear students, next example is if y equal to 4x plus c is a tangent to the circle x square plus y square equal to 9, find c. Y equal to 4x plus c என்ற நேர்கோடு x square plus y square equal to 9 என்ற வட்டத்தின் தொடுகோடு எனில் c இன் மதிப்பு காண்க அப்படின்றது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதாவது y equal to mx plus c அப்படிங்கிற ஒரு கோடு வந்து ஒரு வட்டத்துக்கு வந்து தொடுகோடாக அமையணும் அப்படின்னா அதுக்கு என்ன கட்டுப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, the condition for the line y equal to mx plus c to be a tangent to the circle x square plus y square equal to a square is c square equal to a square into 1 plus m square. இது வந்து கட்டுப்பாடு. இல்ல c அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் இங்க வந்து 9 கொடுத்துருக்கு. அப்ப c ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து சி கண்டுபிடிக்கணும். சாரி, சி வந்து இல்ல, ஏ ஸ்கொயர் வந்து 9, ரேடியஸ் வந்து 9. அப்புறம் வந்து எம்ங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா y equal to 4x plus c அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா சி சி ஈக்குவல் டு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சி ஈக்குவல் டு சி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து y equal to 4x plus c அப்படிங்கிற கோடு வந்து டேஞ்சண்டா இருக்கணும்னு கேட்டிருக்கேன். அப்போ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, அதுதான் வந்து எம். சி வந்து சி தான். ஏ ஸ்கொயர் வந்து ரேடியஸ் 9, புரியுதா? ரேடியஸ் வந்து 3, ஏ ஸ்கொயர் வந்து 9. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 plus m ஸ்கொயர்ல ஏ ஸ்கொயர் என்ன போட போறோம்? 9 போட போறோம். ஸோ 9 இன்ட்டு என்ன 1 plus m ஸ்கொயர், புரியுதா? ஸோ 1 plus m ஸ்கொயர்னா m வந்து 4, அப்போ 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. ஸோ 1 plus c equal to 9 into 1 plus 16, சரியா? அப்போ என்ன ஆகும்னா that is equal to, இப்போ c கண்டுபிடிக்கணும். 1 plus 16 ஆச்சா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா c தெரியணும். ஸோ which is equal to 9, புரியுதா? 9 into 17. 1 plus 16 கூட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு 17. இப்போ c-னா அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ c ஈக்குவல் டு, புரியுதா? c ஈக்குவல் டு என்ன, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ரேடியஸ் மட்டும்தான் நெகட்டிவ் வராது. சி வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வரலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே 2 ஸ்கொயர் ரூட் உண்டு இல்லையா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன 9 இன்ட்டு 17. 9 இன்ட்டு 17. இப்போ வந்து 9 வந்து ஸ்கொயர் ரூட் உண்டு, 17க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பிரைம் நம்பர், புரியுதா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 9 மட்டும் வெளியே கொண்டு வந்துருங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 17, புரியுதா? 3 இன்ட்டு ரூட் 17. இதான் வந்து என்னது? இதோட ஸ்கொயர் ரூட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. வெரி குட்.